குக் வித் கோமாளியில் இந்த வார ப்ரொமோஷன் வாழை திரைப்படம். அந்த திரைப்பட தலைப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வாழை மரத்தை வச்சு அட்வான்டேஜ் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. வாழை மரத்தை உரித்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தான் டாஸ்க். இந்த வாரம் பழைய குக்குகளான வனிதா, சிவாங்கி, விஜய் விஷால், பாபா பாஸ்கர், ஷக்கீலா இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. பாபா பாஸ்கர் தான் துள்ளி துள்ளி செட்டையே கலகலப்பாக வச்சுக்கிட்டாரு. ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ணுற மாதிரியே வனிதா முகத்தை வச்சுருந்தாங்க. மறுபடியும் இந்த ஷோவில் தலை காட்டுறதுல ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தது சிவாங்கி தான். இந்த வாழைமர அட்வான்டேஜ் டாஸ்கில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர் கோமாளி திடீர்னு தான் சூப்பராக வாழை மரத்தை பிரித்து அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணி கொடுத்தாரு. பட ப்ரொமோஷனுக்காக மாரி செல்வராஜ் வந்திருந்தார். அந்த படத்தில் நடிச்சிருந்த திவ்யா துரைசாமியை எந்த செலவும் இல்லாமல் அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க. இது என்னோட பயோபிக் மாதிரி தான். நான் 25 வயசு வரையும் வாழை தோட்டத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு டைரக்டர் சொல்ல, ஒரு வாழை தோட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு போயஸ் தோட்டத்தில் இருக்கவங்க கூட சாரோட கதைனா நாங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு. அதுக்கு ரக்ஷன் இப்படி ஒரு பஞ்ச் பேச, என்னடா இப்போதான் ரஜினி சார் நம்மகிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காரு, அந்த வாய்ப்பையும் இவர் கெடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஆடிப்போன மாரி செல்வராஜ் அப்புறம் ஒரு வகையாக சுதாரிச்சுக்கிட்டு கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குக் வித் கோமாளியில் செட்டுக்குள்ளே கலாய்ங்கப்பா, வரவங்களெல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு தான் ரக்ஷனுக்கு சொல்ல வேண்டியிருக்கு.